சமாளிக்கிறீங்க? ஏதோ சமாளிக்கிறானே. சரி. அன்னாடு காட்சிக்கு ஏதோ ஓடுது கதை. டெய்லி 2 ரூபா 3 ரூபா ஏத்திக்கிட்டு இருந்தா எப்படி சமாளிக்கிறதுனா நம்ம? ரொம்ப கஷ்டம் தானே. குடும்பம் நடத்தே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுமே வியாபாரிங்களாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. மக்கள் மத்தியில வந்து என்னென்ன இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து எப்படின்னா இப்ப பெட்ரோல் டீசல் விலை கூடுறதுனால எல்லா பொருளுமே விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி. ஏதாவது மறுபரிசீலனை செஞ்சு குறைப்பாங்களா? அதாவது கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து பண்ணாதானே. மோடி அரசு பண்ண மாட்டாதா? மோடி அரசு பண்றாங்களான்னு தெரியல. தமிழ்நாடு அரசு பண்ணி ஆகணும் கண்டிப்பா. சரி சரி. அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எப்படி பாக்குறீங்கன்னா என்னதான் முடிவு நினைக்கிறீங்க? ஒன்றும் முடிவு இல்லை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு. இது மத்திய அரசு ஏதாவது நமக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒருவேளை பாஜக இங்க ஆட்சி பண்ணதுனால இந்த விளைவு அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது, ரெண்டு கவர்மெண்ட்டுமே தான் காரணம். எப்படின்னா இது நம்ம அரசு எப்படின்னா காரணம்? ரெண்டு பேருமே டேக்ஸ் போடுறாங்க. அதை குறைச்சாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். எப்படி பாக்குறேன்? இப்படியே போய்கிட்டு இருந்தா வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா யாரும் வண்டி ஓட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வண்டியே ஓட்டாம ஒரு மனுஷன் வாழ முடியும் நினைக்கிறீங்க? இப்போ இது இல்லாம எங்கேயுமே நகர முடியாது. இல்லைன்னா இப்போ மெயின் ரோட்ல எல்லாருமே இல்லையே, பஸ் ஸ்டாப் கிட்ட யாருமே இல்லை, எல்லாருமே உள்ள இண்டிவிஜுவலா வர்ற மாதிரி இருக்கு. அப்படி அவங்க வர்ற மாதிரி இருக்கிறப்போ வந்து நடந்து வர முடியாது. வெயில் வேற நடந்து வர முடியாது. வெயில் கூட பரவாயில்ல, உள்ள இருந்து வெளியே வரனாவே நீங்க வந்துதான் ஆகணும், அது ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வந்து இப்போ வந்து பெட்ரோலே போட முடியல, வண்டி இல்லாம ஒரு மனுஷன் நடந்தே தான் வாழணும். ரொம்ப கஷ்டம் தான். வாழவே முடியாது. வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது, அடாப்ட் ஆகிக்க வேண்டியதுதான். இப்போ எப்படி வந்து பணம் ஏற்றுறப்ப நம்ம அடாப்ட் ஆகிக்கிறோம், அது மாதிரி அடாப்ட் ஆகிக்க வேண்டியதுதான். வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாறணும், இல்லைன்னா ஆனால் பெட்ரோல் உயர்வு ரொம்ப மனது கஷ்டமா இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது பாமர பாக்கில் தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர பெரியவங்களுக்கு எந்த இதாக போகிறது, சம்பாரிச்சு வச்சுக்கிறவங்களுக்கோ வெல் செட்டில்டு எந்த பாதிப்பும் ஆகாது. கொஞ்சம் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் தான். பெட்ரோல் விலை டெய்லி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மத்திய அரசு என்ன முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு வந்து பெட்ரோல் விலையை நியாயமான ரேட்டில் கொடுக்கணும். அப்போ தான் ஏழை வாழையாக போக முடியும், வர முடியும், வைக்க முடியும். இந்த மாதிரி கேஸ் இல்லாமல், பெட்ரோல் இல்லாமல், ஆயில் இல்லாமல் மக்கள் ரொம்ப தான் கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறது? மத்திய அரசு பண்ணுற, மோடி பண்ணுற வேலைங்க பாரபட்சம் பார்க்குறாப்புல தமிழ்நாட்டை. மற்ற மாநிலம் ஒரு மாதிரியே இந்த மாநிலத்தை ஒரு மாதிரி பார்க்குறாப்புல பாரபட்சமாக. ஆனால் சில மாநிலங்களில் உண்மையாக பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு அதிகமாக அவர் வரி போடுறாரு, வரி போட்டு ஏமாத்துறாரு. நம்ம அதிகமாக வரி கட்டுறதே டெல்லி, பாம்பே, நம்ம வந்து தமிழ்நாடு தான் அதிகமாக கட்டுறோம், வரி கட்டுறோம். நம்ம கம்மியாக கொடுக்குறாங்க, திருப்பி சில பேருக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தான் இதெல்லாம் மாறும், நாசமாக போயிடும், நான் சுடுகாடாக போயிடும். பாஜக வந்துச்சுன்னா சுடுகாடாக போயிடும். இருக்கிறதே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்தையும் ஒழிக்க பார்க்குறாங்க. அவங்க உயர்ந்த ஜாதி தான் இருக்குன்னு பார்க்குறாங்க. என்றைக்குமே அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து நம்ம அந்த தீபம் ஏற்றணும். விளக்கு நம்ம ஏற்றணும். இப்போ வந்துக்கிட்டு அங்கே வந்து ராம்ஜிங்கிறாங்க, ஜெயராம்ஜி, அது நியாயமா? அது பண்ண முடியுமா? தமிழ்நாட்டில் வந்து வர முடியும்? அவங்க காலில் ஊண்ட முடியாது, காலையும் வைக்க முடியாது. தமிழ்நாட்டில் தமிழ் தான் இருக்கணும். அவன் பாஜகலாம் வராது, ஒரு காலத்துல வராது. ஆமாம். இப்போ முஸ்லீமையும் கிறிஸ்டினையும் அவங்க பாரபட்சம் பார்க்குறாங்க, தமிழ்நாடும் பாரபட்சம் பார்க்குறாங்க. மற்ற மாநிலத்தில் நல்லா பார்க்குறாங்க. இங்கே வரியும் செலுத்துறதில்ல, வரியும் வைக்கிறது இல்லை. அது வரையும் கொடுக்குறதில்ல, திருப்பி கொடுக்கலாம். மற்ற மாநிலத்தை கொடுக்க மாதிரி இங்கே கொடுக்கணும்ல. பாஜகலாம் வந்து அவ்வளோ நம்மளாம் நாசமாக போயிடும், சுடுகாடாக போயிடும். ஆமாம். பாஜக அதை நம்ம போராடுவோம், ரோட்டில் இறங்கி போராடுவோம், ஜல்லிக்கட்டு எப்படி போராடும் அது மாதிரி போராடுவோம். வேற என்ன பண்ணுறது? போராடி தான் ஆகணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு மானியம் தான் கொடுக்கணும், இளைஞர்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்கணும். அவங்க இப்போ கரப்பாம்பூச்சி எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு 4000 கொடுக்குறவங்க மாதம் அதுவும் கொடுக்கல. படித்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வேலை கொடுக்கணும், படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி. அதான நல்லது. படிச்சு எல்லாம் தீராங்க. அப்போ அதான் கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கும். வேலை இல்லைன்னா அந்த மாதிரி தான் வரும். ஆமாம், நாங்கள் ஆல்ரெடி டீசல் வண்டி வச்சுருக்கோம். எங்கள் டீசலே அங்கங்கே கிடைக்க மாட்டேங்குது, பங்கெல்லாம் மூடின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிடைச்சா ஈஸியாக இருக்கும். டீசல் 100 ரூபா ஆயிடுச்சு, கேஸும் 90 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் ஆட்டோ சவாரிலாம் ரேட்டு ஏற்றவே இல்லை எதுவுமே. அதெல்லாம் ஏற்றுனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்கிற சவாரி ரேபிடோலேருந்து ஓலாலேருந்து எல்லாம் இருக்கிற சவாரியை தான் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சமாச்சும் வந்து சவாரி காசு ஏற்றணும். எல்லாத்தையும் இந்த கமிஷன் மட்டும் வாங்கலான்னு பார்க்குறாங்களே தவிர ஓட்டுறவங்க கஷ்டத்தை பற்றி நினைக்கல. வெயிலில் உட்காந்து ஓட்டின்னு வரோம்,
அதெல்லாம் பற்றி எதுவுமே நினைக்கல. அப்போ இது வாங்கின இந்த கரண்ட் பிரச்சனை இருக்குங்கிறாங்க, கரண்ட் போகுங்கிறாங்க. கரண்ட்லாம் எங்கள் ஏரியாவில் போகவே இல்லை. கரண்ட்லாம் கிளியராக வந்துட்டு இருக்கு. ஏன்னா தமிழக அரசு ஏதாவது மானியம் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இதுக்கு? எதுக்கு? அதாவது பெட்ரோல் இதெல்லாம் உயர்வு இல்லைங்களா? ஒரு 5 ரூபா 10 ரூபாலாம் அவங்க கம்மி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? எது? பெட்ரோல் டீசலோட விலை அது கவர்மெண்ட் வந்து இது வந்து பெட்ரோல் டீசல் வந்து விலை நிர்ணயிக்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. அவங்க குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் பாதி ஆட்டை தான் போட பார்ப்பாங்க. நம்மளுக்கு எங்கே வரும்? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப குறைய ஆரம்பிச்சுடுத்து. முன்னக்கு இப்போ போடுறச்சு 200 ரூபாய்க்கு போடுறதுன்னா இப்போ 250 ரூபா ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஏத்தலில் வந்து ஒன்றும் தெரியல. ரெண்டாவது கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. மூணாவது வந்து நிச்சயம் வந்து மக்களுக்கு வந்து பாதிக்கிறது இது. ஆனால் தெரில, அந்த போர் நின்னாதான் எல்லாம் நிற்கும் போல. இப்போ போர் நிறுத்தம் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட ரொம்ப பதட்டமான சூழ்நிலை இப்போ இருக்கு. நாட்டு சூழ்நிலை சரியில்லை. ஆனால் நம்ம சூழ்நிலை அதுக்கு மேலே சரியில்லை. கஷ்டமாக தான் இருக்குங்க. ரொம்ப என்ன பண்ணா இது குறையும்னு நினைக்கிறீங்க? இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சிட்டா கூட இப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி கூட கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இருக்கு. மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு அது வந்து பொருளாதாரத்தை கொஞ்சம் சரி பண்ணணுங்க. அது வந்து நம்ம ஒருவேளை தமிழ்நாட்டுல பாஜக மோடி ஆட்சி வந்துச்சுன்னா இது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கும் நிதியில கொடுக்க மாட்டாங்க. இப்ப நிதி நம்ம வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அது வந்து தெரில. இது வந்து பெட்ரோல் விலை எல்லாமே எல்லா ஸ்டேட்டும் ஒன்று தானுங்க. தமிழ்நாடா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும். ஆமாங்க. இது ஆனால் இது வந்து ஒரு கொஞ்சமாக தான் ஒரு பாதிப்பு குறையுமே தவிர்த்து. மோடியை எதிர்த்தா வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாக்குறாங்க. இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. மோதியை எதிர்க்கிறதுக்கும் பெட்ரோலுக்கும் சம்பந்தம் இல்லை. பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றம் வருங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரும், நிச்சயம் வரும். நீங்க அதை எதிர்பார்க்கறீங்களா? எதிர்பார்க்கறது கஷ்டம், ஆனா வரும். அதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தாங்க. இப்போ பெரியார் பூமியில வர்றது கஷ்டங்க. தமிழ்நாட்டுல ஒண்டி கஷ்டம். பாக்கி கேரளால கூட வந்துடும். தமிழ்நாடு கஷ்டங்க.